இயற்கை எருவுன்னு சொல்கிறது. இது போல் இயற்கை எருவுலாம் இப்போ இல்லாதவே போச்சு. அதாவது இது இயற்கை எருவு, இது தமிழ் தேசிய எருவுன்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் தேசிய எருவாக கூட இந்த திராவிட எருவு கலந்து அதெல்லாம் இது போல் இருக்குதாங்க. இது போல் எருவு கொட்டினா மண்புழு நம்ம நிலத்தில் உண்டாகும். மண்புழு உண்டாகினா நல்ல பயிர் பச்சு விளையும். இப்போ நம்ம போடுற உரம் யூரியா தான் திராவிட யூரியாவை போட்டு மண்புழு அழிச்சிட்டாங்க. இப்போ மண்புழுவை உருவாகிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டாந்துக்குது அரசு. கேட்டு பாருங்க. மண்புழுவை உருவாகிறதுக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு தொழிற்சாலையும் மண்புழுவை உருவாக்கி அதை கொண்டு போய் நிலத்தில் விடணுமா. அதை நிலத்தில் விட்டால் அது அப்புறம் நிலத்தை வளமாகணும். என்னங்க இது போல் புது கதையாக விட்றீங்க. அதாவது விவசாயத்தை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுங்க, இல்லை விவசாயம் எல்லாருமே அழிஞ்சிருன்னு சொல்லுங்க. நாங்கள் அழிஞ்சிடறோம். அதை விட்டு சிறு அழிக்காதீங்க விவசாயத்தை. நாங்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. இது நீங்கள் வாய்க்கிலேயே சொல்கிறீங்க, ஆனால் ஒரு தரம் கூட எங்களுக்காக நீ எப்பவுமே சப்போர்ட் பண்ணுதுங்கிற சப்போர்ட் பண்ணவும் மாட்டீங்க. அதாவது உங்களுடைய ஆட்சியின் முடிவுனாலே இந்த விவசாயத்தின் எழுச்சி நாளாக இருக்கும். உங்கள் ஆட்சியின் முடிவுனா இந்த விவசாயிகளின் எழுச்சி நாளாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் அது நடக்குங்க. விவசாயம் காக்கணும், விவசாயம் செய்யணும். இப்போ எல்லாருமே படிச்சுட்டு யாருமே விவசாய வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. படிச்சுட்டா மட்டும் போதாது, உழைச்சாதான் சோறு. இல்லைன்னா உங்களுக்கு உழைச்சாதான் சோறு, இது பழமொழியா. ஆனால் உழைக்காட்டா கூட பீரு, அது உங்கள் கட்சியுடைய புதுமொழிங்க. நன்றி. விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.